1939 வரலாறில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்ச் 31 போலாந்து மீதான பிரிட்டிஷ் கொள்ளை. ஆங்கிலத்தையும் பிரிட்டிஷ் வெளியுறவு கொள்ளையின் மரபுகளையும் அறிந்து என்னால் கிழக்கு ஐரோப்பாவில் சர்ப்லேன் உறுதியான எந்த உறுதிமொழியும் எடுப்பார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஈவான் மஸ்கி லண்டனில் உள்ள சோவியத் தூதர் அடால்ஃப் ஹிட்லர் மற்றும் நேவில் சேம்பர்லைன். பண்டே சர்ச்சிவ் படம் 102-13777. ஹென்ரிச் ஆஃப்மேன் சிசி பை சா 3.0 பென்ட் சர்ச்சிவ் படம் 183-R99 பார் சிசி பை சா 3.0. மார்ச் 31, 1939 அன்று பிரதம மந்திரி நெவில் சேம்பர்லைன் ஹவுஸ் ஆஃப் கமான்ஸில் போலாந்து சுதந்திரத்தை தெளிவாக அச்சுறுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை ஏற்பட்டால் அதற்கு எவ்வாறு போலாந்து அரசாங்கம் எதிர்ப்பது என்று அமையாததாக கருதினால் அவரது மாட்சிமையின் அரசாங்கம் உடனடியாக போலாந்து அரசாங்கத்துக்கு தங்கள் அதிகாரத்தில் அனைத்து ஆதரவையும் வழங்குவதற்கு தங்களை கட்டுப்படும் என்று கூறி உறுதிமொழி. இந்த உத்தரவாதம் 6 மாதங்களுக்கு பிறகு நாஜி ஜெர்மனி மீது போரை அறிவிக்க பிரிட்டிஷ் வழிநடத்தும் ஐரோப்பாவில் ஹிட்லர் ஆக்கிரமிப்பு சவால் விடுவதற்கு சேம்பர்லைன் நீண்ட நேரம் காத்திருந்தனர் என்று நினைக்காதவர்களால் ஐரோப்பாவை மேலும் சமாதானப்படுத்துவது ஒரு யதார்த்தமான இலக்காகவே அவரது வலியுறுத்தலில் அவர் விலகுவார் எதிர்பார்ப்புகளை ஆச்சரியப்படுத்தியது. 2 வாரங்களுக்கு முன்புதான் சேம்பர்லைன் சர்வதேச கண்ணோட்டத்தை அமைதி என்று உச்சரித்தனர். ஆங்கிலேய ஜெர்மன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டன. மேலும் மார்ச் 15 செக்கோஸ்லோவாக்கியாவை ஹிட்லர் கைப்பற்றியதுக்கு அவர் அளித்த பதில் கோபத்தை விட சோகமாக இருந்தது. அதன் அனைத்து எல்லைகளையும் பாதிக்கப்படக்கூடிய கிழக்கு ஐரோப்பிய நாடான போலாந்தை பாதுகாப்பதாக இப்போது ஏன் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று ஐரோப்பியாவின் வரைபடம். மார்ச் 1939 வண்ண விசை பச்சை போலாந்து மஞ்சள் மோராவியா மற்றும் ஹோமியா நீலம் ஸ்லோவாக்கியா